மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கார். குரு சூரியன் எல்லாமே அங்கே இருக்காங்க. உங்களை அறியாத தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், ஒரு தெம்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகளை எடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் இப்போ பண்ணுங்கள் இந்த வாரத்தில். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நிறைய நீங்கள் தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ படிப்பதற்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. வெளியில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அவ்வளோக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஜாப் கிடைப்பதற்கான பண வசதி அல்லது பண வரவு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்குது அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் இறை அருளால் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபில் ப்ரொஃபஷனாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். அதோட ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதற்கான கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏதாவது மகசூல் இருக்குமா, லாபம் இருக்குமான்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இடம் மாறணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காங்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இயற்கையாகவே நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஆன்சைட் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் பரவாயில்லை. ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லது ஒரு பெனிஃபிட்டை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை நல்லா கும்பிட்டு வாங்க.